வணக்கம் நண்பர்களே. துரந்தர் பாகுபலி கேஜிஎஃப்க்கு அப்புறமா ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியன் ஃபிலிம் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் துரந்தர் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த திரைப்படம் வந்தது என்னமோ ஹிந்தியில் மட்டும்தான். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லையுமே இந்த படத்தை இப்போ கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ யோசிச்சு பார்த்தா துரந்தர் படத்தை ஏன் இவ்வளோ பேர் கொண்டாடணும்? இது ஒரு நார்மலான ஸ்பை த்ரில்லர் திரைப்படம் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்திருக்கு. அப்படி இருந்தும் இந்த துரந்தர் படத்தை எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து துரந்தர் 2க்குமே வந்துட்டு பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிறத தான் இந்த இடம் நம்ம பார்க்க போறோம். நான் தான் உங்கள் இப்போ இந்த படம் இந்த அளவுக்கு பேசப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ப்ரோ இந்த படத்துல கதை சூப்பரா இருந்துச்சு ப்ரோ அதனால தான் ஓடி இருக்கும் அப்படிம்பீங்க. கிடையாது ப்ரோ. இல்ல ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்துச்சு அதனால தான் ஓடிச்சு. கிடையாது ப்ரோ. மியூசிக் பங்கமா பண்ணிட்டாங்க அதனால தான் ஓடிச்சு. அதுவும் கிடையாது. இது எல்லாமே நல்லா அமைஞ்சிருந்தா கூட இது ஒரு நல்ல படம்பா அப்படிங்கிற பேர் தான் வாங்கியிருக்குமே தவிர இப்படி பேன் இண்டியன் பிலிமா இந்தியாவே தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு திரைப்படமா அது மாறி இருக்காது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் நம்ம டைரக்டர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா ப்ராப்பர் மிக்சிங். எதை கூட எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஆடியன்ஸுக்கு போதையாருன்னு தெரிஞ்சு வேலை செஞ்சிருக்காரு நம்ம டைரக்டர் ஆதித்யா தர் அப்படிங்கிறவர். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கரெக்டான ஃப்ளேவரை சூஸ் பண்ணி அதை கரெக்டாக குக் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது இந்த பாகுபலிங்கிற படம் ரிலீஸ் ஆனப்போ அது ஒரு ஃப்ளேவராகவே மாறிச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு நானும் இதே ஃப்ளேவரில் படங்கள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணி மொக்க வாங்கினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதே தான் கேஜிஎஃப்க்கும் நடந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அது ஒரு ஃப்ளேவரை கிரியேட் பண்ணிச்சு. அந்த டார்க் விஷுவல்ஸு, அந்த மாஃபியா வேர்ல்டு, அதுக்குள்ள சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து ஜெயிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான அந்த கான்செப்ட், அவனுக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவரையே கிரியேட் பண்ணிச்சு கேஜிஎஃப் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அதை பார்த்துட்டு நானும் இதே மாதிரி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பினானுங்க. உதாரணத்துக்கு இந்த மைக்கிள், கப்சா இந்த மாதிரியான படங்கள் கேஜிஎஃப்ல என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானுங்க. அவங்க மாஃபியா வேர்ல்டை காட்டுறானா நானும் காட்டுறேன், அவங்க பில்டப் டைலாக்ஸ் வைக்கிறானா நானும் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க. அதை திருப்பி திருப்பி பார்த்த ஆடியன்ஸ்க்கு ஒரு கட்டத்தில் அந்த ஃப்ளேவர் திகட்டிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் வந்துட்டு இந்த சலாரு, புஷ்பா, தேவாரா இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமே போயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் பார்த்து நம்ம டைரக்டர் ஆதித்யா தர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு, அதை கொண்டு வந்து நம்ம ஸ்டைலில் நாம ஒன்று கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எதெல்லாம் தகட்டிருச்சோ அதெல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாரு. உதாரணத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் வரக்கூடிய பில்டப் டைலாக்ஸ், தேவையில்லாம கேரக்டர் எலவேட் பண்றது, ஸ்லோ மோஷன் ஷாட், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தூக்கி வீசிட்டு அண்ட் யூஸ்வலா எல்லாரும் காட்டுற மாதிரி ஒரு மாஃபியா வேர்ல்டை காட்டாம பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் கேங், அதுவும் ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இது கேஜிஎஃப் ஃப்ளேவர்லயும் இருக்கணும் ஆனா அது ஸ்பை த்ரில்லராகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மூளையை போட்டு கசக்கி யோசிச்சு எல்லாத்தையும் குழப்பி வச்சு ஒரு மிக்சிங்கை கொடுத்தாரு பாருங்க. அப்படிப்பட்ட சரக்கு இந்த துரந்தர்னு சொல்லலாம். இந்த சரக்கை குடிச்சிட்டு தான் இப்ப எல்லாரும் போதையில கிடக்குறானுங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, இதே திரைப்படத்தை ஒருவேளை பிரசாந்த் நீல் அவர்கள் எடுத்திருந்தா எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? அந்த மினிஸ்டர் கேரக்டரை கதை கேட்கிற கேரக்டரா போட்டு நம்ம மாதவன் கேரக்டரை பில்டப் கொடுக்குற கேரக்டரா மாத்திடுவாரு. அப்பதான் மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் இந்தியாவில் நடக்க அதுக்கு அந்த மினிஸ்டர் கேட்பாரு, இந்த டெரரிஸ்ட் கும்பலை அழிக்கணும்னா நாம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்க அதுக்கு மாதவன் சொல்லுவாரு, 2007 பாகிஸ்தானுக்குள்ளேயே பூந்து ஒரு ஸ்பை சரித்திரத்தை உருவாக்குனா அந்த கதை உங்களுக்கு தெரியுமான்னு ஆரம்பிப்பாரு நம்ம மாதவன் கேரக்டர். தங்களை புலி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூனை கும்பலுக்குள்ள டைனோசர் வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பில்டப் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்த உடனே காண்டாகிற மாதிரி அந்த காட்சியெல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. ஆனா நம்ம ஆதித்யா தர் அப்படிங்கிற இந்த ஒரு டைரக்டர் அந்த விஷயத்தை கையில் எடுக்காம விட்டதுதான் மிகப்பெரிய பலம் இந்த திரைப்படத்திற்கு நான் சொல்லுவேன். அன்வான்டா பில்டப் பண்றதுக்கு பதிலா ஃப்ரேம்லயே பில்டப் காட்டியிருப்பாரு இந்த டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். லைக் நம்ம சாரா அர்ஜுன் கார்ல இருந்து ரன்வீர் சிங்கை பார்க்குற இந்த ஃப்ரேம், சஞ்சய் தட்டுடைய கண்ணுக்கு வச்ச இந்த க்ளோஸ் அப் ஃப்ரேம் அண்ட் காரோட ஃப்ரண்ட் மிரர்ல ரன்வீர் சிங்குடைய ஐஸை காட்டுற இந்த ஃப்ரேம், அடுத்து ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுதுரா அப்படிங்கிற விஷயத்தை ஃப்ரேம்ஸ் மூலமாவே எலவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு இந்த டைரக்டர். இதுவே இந்த இடத்துல நம்ம பிரசாந்த் நீல் அவர்களா இருந்தா என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? நம்ம ரஹ்மானுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அப்ராப்டா கட் பண்ணி வெயிட் அப்போ உங்க ஹீரோ மாட்டிக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி மினிஸ்டர் கேட்கிற மாதிரி வச்சு, புலி என்னதான் மணிக்கணக்கா பதுங்கி இருந்தாலும் அது பாஞ்சு இறைய பிடிக்க ஒரு நொடி போதும், அந்த நொடி அன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் டைலாக்கை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சீனை காட்டியிருப்பானுங்க. இந்த அளவு தான் தேவையே இல்லைங்கிறது. அந்த ஃப்ரண்ட் மிரர்ல அவருடைய கண்ணை காட்டினாவே தெரியுது அடுத்து பயங்கரமான ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரோ என்ன ப்ரோ கேஜிஎஃப் கூட இந்த படத்தை கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. அஃப்கோர்ஸ் இது கேஜிஎஃப் உடைய கதை தான். அங்க எப்படி கேஜிஎஃப் அப்படிங்கிற அந்த கோல்டு மைனை பிடிக்கிறதுக்கு ராக்கி பாய் போய் எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு அந்த சேரை இவர் பிடிக்கிறாரோ, அதே மாதிரி தான் லயாரி அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் கும்பலை எல்லாம் அழிச்சிட்டு அந்த ஹம்சா எப்படி அந்த சேரை பிடிக்கிறாருங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையே. வெறும் ஒரு நாற்காலி இல்ல, சிம்மாசனம். நான் மொத்த கராச்சிக்கும் பாட்சாவாகணும்.
ஒரு ஸ்பை ஸ்டோரி தான் இருந்தாலுமே கேஜிஎஃப் ஃப்ளேவர் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியன் பீப்புளுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ப்ராப்பராக குக் பண்ணதுனால தான் இந்த படத்தை இப்போ எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்பை த்ரில்லர் திரைப்படம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இப்போ இந்த துரந்தர் திரைப்படம் வந்து நிற்குதுன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கூட இந்த ஒய்ஆர்எஃப் கும்பல் கூட ஸ்பை யூனிவர்ஸ் நான் ஒன்று எடுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இந்த வார் பத்தானு டைகர்னு சொல்லிட்டு எதையோ எடுத்துட்டு இருந்தானுங்க. அங்கே தான் ஷாருக் கான், ஹிருத்திக் ரோஷன், சல்மான் கான் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. என்ன கேட்டால் இந்த ஆதித்யா தர் இருக்கார்ல டேரக்டர், இவர் அந்த ஸ்பை யூனிவர்ஸ்குள்ள விட்டா இவங்களெல்லாம் வச்சு ஒரு கலக்குவாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ சொல்லுவீங்க ப்ரோ பத்தானு வார் இதெல்லாம் வந்துட்டு கமர்ஷியல் படம் ப்ரோ, அது அப்படிதான் ப்ரோ இருக்கும். பட் துரந்தர் வந்து அப்படி இல்லை ப்ரோ, இது ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஸ்பை த்ரில்லர் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவலாக துரந்தர் தான் ப்ராப்பர் கமர்ஷியல் படம். ஏன்னா உனக்கு இங்கே ஹீரோ இன்ட்ரோ சாங் வேணுமா, இன்ட்ரோ சாங் இருக்கு. ஒரு லவ் சாங் வேணுமா, லவ் சாங் இருக்கு. ஐட்டம் சாங் வேணுமா, இங்கே ஐட்டம் சாங் இருக்கு. இல்லை ஆக்ஷன் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேணுமா, அதெல்லாம் தாராளமாகவே இங்கே கொட்டி கிடக்கு. எதெல்லாம் இருந்தால் கமர்ஷியல் படம்னு ஒத்துப்பாங்களோ அது எல்லாத்தையுமே வச்சு தான் இவனுங்களுமே படம் எடுத்திருக்கானுங்க. ஆனால் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சு, அவங்களுக்கு ஓரம் கட்டிருச்சு. அதுக்கு காரணம் ப்ராப்பர் மிக்சிங் தான். இப்போ பத்தான்லேயே கூட பிஜிஎம் நல்லா இருக்கும், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும், ஸ்டோரி கூட ஓரளவுக்கு பரவாயில்லையா தான் இருக்கும். ஆனால் அது நார்த்தில் மட்டும்தான் கொண்டாடினாங்க. ஏன் ப்ராப்பர் மிக்சிங் இல்லை. சரி இப்போ வாரு பத்தான்லாம் விடுங்க, நம்ம ஊர்லேயே ஒரு தரமான ஸ்பை த்ரில்லர் இருக்கு. அது என்னன்னா விஸ்வரூபம் திரைப்படம் தான் ப்ரோ. அப்போ விஸ்வரூபம் ஏன் இந்த அளவுக்கு பெரிய ரீச் ஆகல, துரந்தர் மட்டும் ஏன் இவ்வளோ பேசப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேஜிஎஃப் வந்துட்டு ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டராக அமைஞ்சது. அந்த ஃப்ளேவரில் இப்போ துரந்தர் வந்திருக்கு. இது ஒரு புது ஃப்ளேவரை உருவாக்கி இருக்குன்னே சொல்லலாம். ஒருவேளை இப்போ விஸ்வரூபம் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது 1000 crore போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா துரந்தரோட ஸ்க்ரீன் பிளேவை விட விஸ்வரூபம் ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. லைக் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நார்மல் கேரக்டராக காட்டிட்டு திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் கொடுத்து டே நான் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்குங்கிற மாதிரி கதையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த டெரரிஸ்ட் கேங்குக்குள்ளெல்லாம் பூந்து அந்த கதையை அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்திருப்பாங்க. என்ன கேட்டால் விஸ்வரூபம் இஸ் ஈக்குவல் டு துரந்தர் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த டைமில் இந்த படம் வந்தப்போ ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் தான். பட் பேன் இண்டியன் கல்ச்சர் அப்போ இருந்துச்சான்னு தெரியல. ஸோ அதனால் இப்போ துரந்தர் எந்த அளவுக்கு கொண்டாடப்படுதோ அதுக்கு ஈக்குவலாக விஸ்வரூபம் அன்னைக்கு கொண்டாடப்படலைங்கிறத உண்மை. அண்ட் துரந்தருடைய சக்சஸ்க்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா கேரக்டர் டிசைனிங். ஏன்னா இந்த படத்தை பார்க்குறப்போ ஹீரோ ஓரியன்டட் திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியாது, வில்லன் ஓரியன்டட் திரைப்படம். அந்த ரேஞ்சுக்கு வில்லன் கேரக்டரை செதுக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஹம்சாவுடைய வாழ்க்கைக்குள்ள ரெஹ்மான் வந்த மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ரெஹ்மானுடைய வாழ்க்கைக்குள்ள ஹம்சா எப்படி போறாருங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படமே ஒட்டுமொத்தமாக ரெஹ்மானுடைய வாழ்க்கையை தான் காட்டின மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய டியூரேஷன் 7 மணி நேரம். அதை வந்துட்டு ஒரே படமாக ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் இப்போ துரந்தர் 1 துரந்தர் 2னு பிரிச்சு ரிலீஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட இது எப்படி இருக்க போகுதுன்னா ரஹ்மான் இறந்ததற்கு முன் ரஹ்மான் இறந்ததற்கு பின் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த துரந்தர் 1 and 2 இருக்க போகுது. ஸோ அப்படி பார்க்குறப்போ ரஹ்மானுடைய வாழ்க்கையை தான் பார்ட் 1 ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்கோம். ரஹ்மான் இறந்தக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் பார்ட் 2லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் முழுக்க முழுக்க ரன்வீர் சிங்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வரக்கூடிய படமாக அது இருக்கும். இந்த ரஹ்மான் கேரக்டரை தாண்டி நம்ம ரன்வீர் சிங் அவர்களுடைய கேரக்டரு, நம்ம சாரா அர்ஜுன் அவர்களுடைய கேரக்டரு, அவங்க அப்பா கேரக்டரு, அப்புறம் நம்ம சஞ்சய் தட் அவர்களுடைய கேரக்டரு, இவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அந்த மாதவன் கேரக்டர், அப்புறம் மேஜர் இக்பால் அப்படின்னு சொல்ற கேரக்டர் வரும் அது. அப்புறம் ரஹ்மான் கூடவே அவருடைய தம்பி கேரக்டர் ஒன்று சுத்திட்டு இருக்கும் அது. அப்புறம் கஹானி பிரதர்ஸ்னு 2 பேர் வருவாங்க அந்த கேரக்டர். அப்புறம் ஸ்டார்டிங்ல நம்ம ரன்வீர் சிங்குக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்களுடைய கேரக்டருமே இம்ப்ரெசிவா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி கேரக்டர் டிசைனிங் எல்லாம் எப்படி பர்ஃபெக்டா பண்ணாங்களோ கூடவே தூக்கலாம் மியூசிக்கையும் போட்டு அடிச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படம் வந்து 2 மாசம் ஆச்சு, இன்னும் புரியாத பாஷையில வந்து அந்த பாட்டு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பரவாயில்ல, நம்ம நெட்ஃபிளிக்ஸ் பயபுள்ள தமிழ் டப் பண்றப்ப இந்த பாட்டையும் தமிழ் டப் பண்ணாம ஹிந்திலேயே விட்டு வச்சிருக்கான். ஸோ படத்தோட மொத்த ஆல்பமும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட வச்சு பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். நெட்ஃபிளிக்ஸ் உடைய தமிழ் டப்பிங்குமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் கூட சம்மந்தமே இல்லாத வாய்ஸ் எல்லாம் கொடுத்து படத்தை கெடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். பட் பெர்ஃபெக்டான வாய்ஸ்லாம் சூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைலாக்ஸுமே நல்லா இருந்துச்சு, இந்த ஒரு டைலாக் தவிர. என்ன மட்டும் நீ ஏமாத்தணும்னு நினைச்ச உன்னை கொல்றதுக்கு முன்னாடி ஐட்டமா மாத்திடுவேன். ஆக மொத்தத்தில் இந்த துரந்தர் திரைப்படம் ஒரு தரமான சம்பவமாகவே வந்து நின்றுக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தோட பார்ட் 2 வேற March 19 தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாக கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம ராயா, அதாவது நம்ம யாஷ் அவர்களுடைய என்ட்ரி வேறு இருக்குது அதே டேட்டில். இவங்க 2 பேருமே டேட்டை விட்டு கொடுக்குற மாதிரி தெரில. என்ன கேட்டால் துரந்தர் 2 இவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபீவர் குறையறதுக்குள்ள துரந்தர் 2வையும் ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பார்த்து வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க
போல. பட் டாக்ஸிக்குமே போஸ்ட்பான் பண்ற மாதிரிலாம் ஐடியா கிடையாது. அவங்களும் அதே டேட்ல தான் வராங்க. ஸோ 2 படங்களுமே 2000 crore மேல கலெக்ட் ஆகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய படங்கள் தான். நல்லா இருந்தா தேவையில்லாம 2 பேரும் கிளாஷ் ஆகி கலெக்ஷன்ல பாதிக்க போறானுங்கன்னு தெரியுது. சரி, ஓகே நண்பர்களே, இந்த கிளாஷை பத்தி நம்ம தனி வீடியோவாவே பார்ப்போம். என்ன கேட்டா துரந்தருடைய வெற்றிக்கு காரணம் ப்ராப்பரான ஃபிளேவர்ல கரெக்டான மிக்சிங்ல வந்ததுனால தான் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.